செய்யற பக்குவம் இன்னும் எனக்கு வரல. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அதிரசம் வேணும்னு கேட்டாரு. 4 நாளா இந்த அரிசி ஊற வைக்கிறது ஏதோ ஒற்ற பதம் வரணுமாமே, அது எனக்கு வரவே இல்லை. இன்னைக்கு தான் கரெக்டா வந்துச்சு. இந்த மாதிரி ஒட்டாம போச்சு, அதிரசம் புட்டுன்னு போச்சுன்னு அர்த்தமா. சோ அதனால எனக்கு பயந்துட்டு பக்கத்துல உட்காந்து கரெக்டா பதம் வந்த உடனே எடுத்து அரைச்சிட்டா. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டேன்னா அதிரசம் பக்காவா வந்துருமா. இந்த வெள்ளத்தை வந்து தண்ணியில விட்டா பால் மாதிரி வரணுமா. நானும் ஒரு 5 வாட்டி விட்டு பாக்குறேன், எந்த பாலும் வரல. இந்த பதம் பக்குவம் என் ஹஸ்பண்ட் கரெக்டா பாத்துருவாரு. அதுல அதிரசம் வந்து பக்காவா சொல்லுவாரு. சோ அதனால என் ஹஸ்பண்டை களத்துல இறக்கி விட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் அந்த மெஷர்மெண்ட்ல தான் பண்ண. பட் எப்படின்னே தெரியல, அரிசி மாவே பத்தல. திரும்பி வீட்டுல இருந்து அரிசி மாவை எடுத்து ஜலிச்சு கொட்டிட்டோம். ஏன் ஹஸ்பண்ட் நைஸா நவுந்துட்டாரு. எங்க அதிரசம் சரியா வரலன்னு என் மேல சொல்லிடுவாளோன்னு நான் இருந்தாலும் விடுவேனா. எல்லா அரிசி மாவும் கொட்டி எப்படி ஒரு பதத்தை கொண்டு வந்துட்டேன். அடுத்துதான் பெரிய டாஸ்க். எண்ணெயில போட்ட உடனே எங்க பாம்பு பிளஸ்ட் ஆகிற மாதிரி பிளஸ்ட் ஆயிடுமோன்னு போட்ட உடனே பயந்து ஓடிட்டேன். என்ன அதிசயனே தெரியல, இருக்கிற மாவெல்லாம் போட்டு பார்த்தாலும் அதிரசம் உடையாம சூப்பரா வந்துருச்சு. 32 பல்லு காட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அதிரசம் இப்படி வரும் நான் நினைச்சு பார்த்ததில்ல. சரி எண்ணெய் குடிச்சிருக்குமான்னு பார்த்தா அது கூட குடிக்கல. எப்படின்னு தெரியல. ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட். ஆக மொத்தம் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்ட, பாசமா செஞ்சா எப்படி செஞ்சாலும் கரெக்டா வந்துரும்னு.